பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 44 முழங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 26வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய சிறையிருப்பின் நாட்கள் முடிந்தது என்று சொல்லி இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். எரேமியா 33:11 படி அவர் நம் முந்தி இருந்தது போல நம்முடைய சிறையிருப்பை திருப்பேன்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பான முறையில் இன்றைக்கு நம்ம இரட்டிப்பான நன்மையை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். கர்த்தர் அதுக்குண்டான காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். நமக்காண்டி காரியங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்காண்டி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அந்த இரட்டிப்பான நன்மையை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்குள்ள ஏதாவது தடை இருந்தால் அந்த தடையை உடைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லிக்கிறீங்களா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை பெற விடாதபடிக்கு எங்களுக்குள்ள ஏதாவது தடை எதுவும் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால் அதை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை மறுரூபப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு விஷயங்களை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவர், இரட்டிப்பான நன்மையை பெற விடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா உற்றார் உறவினர்கள் இயேசுவின் நாமத்தினால் அவரை திசை திருப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எல்லாம் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். அவர் பின்னிருந்து இயக்குகிற பொல்லாதாவின் கிரியைகள், வானமல்ல பொல்லாதாவின் கிரியைகள் முந்தி செல்ற பகவான் ஏசியம்ல முந்தி கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்க இயேசு பெரியவராய் இருக்கிறபடியால நாங்கள் இரட்டிப்பான நன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இதற்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத மனிதர்களை இயேசுவின் நாமத்தினால உள்ளிருந்து இயக்குகிற எல்லா விதமான மனுஷீக கிரியைகளை தூண்டி விடுகிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமல கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் நன்மை பெறவிடாதபடிக்கு கையை தடுத்து விடுகிற பொல்லாத மனிதர்கள் இவருடைய திசைக்கு இருந்து அப்புறப்படுத்தி போட முடியாது செபிக்கிற 7 வழியாக அவர்கள் திசை திருப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறவர்கள் செதறுண்டு ஓடுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எவைகள்லாம் தடுத்து நிறுத்துகிறதோ, எந்தெந்த தடை கற்கள்லாம் இருக்குதோ நசரேனாக இயேசுவின் நாமத்தினால உடைத்து செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஊழியத்தில் இருக்க தடைகளை உடைத்து செபிக்கிறேன். பிசினஸ் இருக்க தடைகளை உடைத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கடன் என்னும் பிரச்சனத்தில் ஆண்டவரே, கடன் என்னும் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களையும் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடை கற்கள் இன்றோடு உடைவதாக, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மனுஷனிடத்தில் தேவ தயவை காண கத்த கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மனுஷ தயவு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்குவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒருவன் மேல தேவ கிருபை இருந்தா அவனுக்கு மனுஷ தயவு கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உங்க தயவை நாங்க மனுஷனிடத்துல பார்க்க தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுறதுக்கான நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எத்தனையோ நாட்கள், நீண்ட நாட்களாக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, என்ன கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்திற்கு தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த நாள்ல வாசல் திறக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையின் அனுபவங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதற்குண்டான அபிஷேகம் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உள்ளான மனுஷி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால வல்லமையா எழும்பி செயல்பட ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக. இரட்டிப்பான நன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே உங்க நாம உயரணும். ஆண்டவரே, இதை நிமித்தம் உங்க நாம உயரணும். ஆண்டவரே, நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். ஆண்டவரே, ஆண்டவரே பெருமை பாராட்டுகிறோம். தேவனை குறித்தே பெருமை பாராட்ட கடவுள்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நான் உங்களை பெருமை பாராட்டணும். ஆண்டவரே, என் ஆண்டவர் எனக்கு இப்படியாக நன்மை செய்தார், சொன்னதை செய்த ஆண்டவர் எங்க ஆண்டவர் தான் சொல்லி ஆண்டவரே மார்பிளை தட்டி சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சொல்லி விசுவாசிக்கிறோம். எங்க தடைகள்லாம் எடுத்து போட்டீங்க. எங்க சுயத்தில் இருக்க தடையெல்லாம் எடுத்து போட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம். எங்க வீட்டாரில் இருக்க தடைகள்லாம் எடுத்து போட்டீங்க, அதை காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.